இந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இப்படியெல்லாம் இருக்கு. நீங்க பாருங்களேன், வேதாகம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்துச்சா, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்துல தான் இருளுங்க, ஆனா மேல ஆவியானவர் இருப்பார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில சில பகுதிகளில் தான் பிரச்சனை, ஆனா என் மேல் பகுதியில் ஆவியானுடைய ஆளுகை எப்பொழுதுமே இருக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற இருளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். பெரும்பாலான பகுதிகளில் தேவன் செய்கிற நன்மைகளை நீங்கள் நினைச்சு பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் உங்களை கவனித்து உங்களுக்கு நீதியை செய்வதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். சின்ன விஷயங்கள்ல கூட, உங்கள் படிப்பு விஷயத்தில் கூட, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஒரு நல்ல விஷயத்தை மட்டுமே துவங்குவாரே தவிர தீமையான விஷயங்களை அவர் துவங்கவே மாட்டார். ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி, ஈசாக்கின் மூலமாக ஒரு துவக்கம், யாக்கோபின் மூலமாக ஒரு துவக்கம், இப்படி வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேலுடைய ஜனங்கள், அதுக்கப்புறம் யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து ஒரு மனுஷன் வர்றான். யாருன்னா யோசேப்பு. யோசேப்பின் மூலமாக ஒரு புதிய துவக்கம் உருவாகிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா ஒரு மனிதன் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அது யோசேப்பு. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சுவர்களில் படரும் கொடியை போல இருப்பானான். சுவர்கள் கொடி படரவே செய்யாது, ஆனா யோசேப்பு படருவான். அவனுக்கு கொடுத்த பிளெஸிங். அல்லேலூயா. நீங்க எங்க வாழ முடியலன்னு சொல்றாங்களோ அங்க உங்களால வாழ முடியும். எது உங்களால செய்ய முடியலன்னு சொல்றாங்களோ அதை செய்ய முடியும். ஏன்னா யோசேப்புக்கு மேல விழுந்த வாக்குத்தத்தம் அவ்வளவு வலிமையா இருந்துச்சு. அதை அவன் நம்பினான். அவன் மூலமா ஒரு துவக்கத்தை ஆண்டவர் உருவாக்குறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை முடியுது. வசனம் சொல்லுது, ஆதியாகமம் முடிந்து யாத்திராகமம் ஆரம்பிக்கையில சொல்லும், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா ஜனங்களை மிகவும் கடினமாய் நடத்தினானா. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா ஜனங்களை ரொம்ப கடினமா நடத்தினானா. சில நேரங்களில் உங்களுக்கு நமக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகம் சில கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பொழுது, நம்மளை பற்றி தெரியாம நம்ம கூட இருக்கிறவங்களை ஒரு சில கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பொழுது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நான் இப்படிப்பட்ட மனுஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வசனம் சொல்லும், யோசேப்பை அறியாத ஒரு ராஜா ஜனங்களை துன்பப்படுத்தினானா, ஆனா அவனுக்கு தெரியல மோசேன்னு ஒருத்தர் வருவான்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு தெரியல நான் வருவேன்னு சொல்லி. அல்லேலூயா. உங்க தலைமுறையில் நீங்க வருவீங்கிறது பிசாசுக்கு தெரியல. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா ஜனங்களை துன்பப்படுத்தினானா. ஜனங்கள் எல்லாம் கடவுளை நோக்கி கதறாங்க, எங்களை யார் காப்பாத்துறா, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை யார் மேல கொண்டு வருவான். அந்த சத்தம் ஆண்டவர் கேட்டுச்சான். உடனே மோசே என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் வச்சிருந்தார்.